இரு பெண் அமைச்சர்கள், அதுவும் தமிழர்கள், 2 பேருமே தமிழர்கள் தான், ஒரு நல்ல ஒரு நிலைமையில அரசியல்ல வளர்ந்து வந்து உட்கார்ந்து இருக்கும் போது அவர்களை பற்றி கிண்டலும் கேலியுமாக கேட்டதே தவறு என்று தான் சொல்வேன். அதற்கப்புறம் நம்ம சமூக ஊடகங்கள்ல ரொம்ப மோசமா சித்தரிச்சிருக்கிறாங்க இதை. அதையும் குறிப்பாக நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து அவர் ஜாதி பேரை சொல்லி திட்டியிருக்கிறாங்க. இப்ப நம்ம ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவரை வந்து ஜாதி பேர் சொல்லி சொல்ல முடியாது, சொன்னோம்னா அரெஸ்ட் ஆயிடுவோம். ஏன்னா அதுக்குன்னு செக்ஷன் இருக்கு. ஆனா பிராமணர்களை மட்டும் அப்படி திட்டலாமா? இல்ல எந்த ஜாதியையும் வந்து அவர்கள் ஜாதியை வைத்து திட்டலாமா? என் பேருக்கு பின்னாடி இருக்கிற தேவருக்கு என்ன சொல்லுவாங்க, குட்ட பரம்பரையிலிருந்து வந்தவன் தான் பேசுறாங்க. இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஜாதியை வைத்து பெண்களை இழிவுபடுத்துவதை ஒரு தொழிலாக தான் வச்சிருக்காங்க. இங்கேயும் என்ன பண்றாங்க இவர்கள், பெண்கள் முன்னேற்றத்துக்கெல்லாம் இவங்க வந்து நாங்க தான் பெண்கள் முன்னேற்றம், பெண்களுக்காக போராடுறோம் சொல்றாங்க. இது எல்லாமே பொய். இவர்கள் பெண்களை வளரவே விட மாட்டாங்க. அரசியலில் எப்படியாவது ஒரு பெண் வளர்ந்து வந்தால் அந்த அமுக்க தான் பார்ப்பாங்க.